Dear students, இப்போ டாபிக் பார்த்தீங்கன்னா 12th கெமிஸ்ட்ரியில் பயோமாலிகுல்ஸ் லெசனில் பாலிசாக்கரைட்ஸ். பாலிசாக்கரைட் அப்படின்னா லார்ஜ் மோனோசாக்கரைட்ஸ், நிறைய மோனோசாக்கரைட்ஸ் லிங்க் டுகெதர் பை கிளைகோசிடிக் பாண்ட். இது ஒரு நான் சுகர், அதாவது நோ ஸ்வீட். இது வந்து ஃபார்ம் லீனியர் அண்ட் பிரான்ச்டு செயின் மாலிகுல்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ கிளைகோஜன், ஸ்டார்ச்சு, செல்லுலோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமோபாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார்? கம்போஸ்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். அப்புறம் இந்த ஹெப்பாரின், ஹையாலுரோனிக் ஆசிட் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, திஸ் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் more than one type of monosaccharides, so it is called as a heterosaccharides, heteropolysaccharides. So ரெண்டு டைப் இருக்கு பாலிசாக்கரைட்ல, ஒன்று ஹோமோபாலிசாக்கரைட்ஸ், இன்னொன்று ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது. ஹோமோபாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது கம்போஸ்ட் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், உதாரணத்துக்கு ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது கம்போஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், எக்ஸாம்பிள் ஹெப்பாரின் அண்ட் ஹையாலுரோனிக் ஆசிட். இப்போ ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எனர்ஜி சோர்ஸ் இன் பிளான்ட்ஸ். எனர்ஜி சோர்ஸ் இன் பிளான்ட்ஸ். பொட்டேட்டோஸ், கார்ன், வீட், ரைஸ் இதிலெல்லாம் இந்த ஸ்டார்ச் இருக்கும். இதில் ஆல்ஃபா குளுக்கோஸ் அப்படிங்கிறது பாண்டட் டு ஃபார்ம் ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் அப்படிங்கிறத உருவாக்கும். சரி, இதில் 20% என்ன இருக்கு அப்படின்னா அமைலோஸ் இருக்கு, வாட்டர் சால்யுபிள். 80% என்ன இருக்குன்னா அமைலோபெக்டின் இருக்கு, வாட்டர் இன்சால்யுபிள். ஸ்டார்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி சோர்ஸ் இன் பிளான்ட்ஸ், பொட்டேட்டோஸ், கார்ன், வீட், ரைஸ் இதில் அதிகமாக இருக்கு. ஆல்ஃபா குளுக்கோஸ் பாண்டட் டு ஃபார்ம் வந்து ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் ஆக்சைடு லிங்கேஜ் பாண்ட். சரி, இதில் ரெண்டு மூலப்பொருட்கள் இருக்கு, சோர்சஸ் வந்து ரெண்டு இருக்கு. ஸோ ஒன்று வந்து கண்டைன்ஸ் 20% ஆஃப் அமைலோஸ், இது வாட்டர் சால்யுபிள். இன்னொன்று 80% ஆஃப் அமிலோபெக்டின், இது வாட்டர் இன்சால்யுபிள். சார் அமைலோஸ்னா என்ன சார்? இது ஒரு லீனியர் செயின் மாலிகுல். நியர்லி 4,000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் இருக்கும். இதை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. வித் அயோடின் இட் கிவ்ஸ் அ அமைலோஸ் கிவ்ஸ் எ ப்ளூ கலர். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அமிலோபெக்டின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இட் இஸ் எ பிரான்ச்டு செயின் நியர்லி 10,000 ஆல்ஃபா டி குளுக்கோஸ் மாலிகுல்ஸ். சரி, இதில் வந்து என்ன பாண்ட் இருக்குன்னா அதே ஆல்ஃபா 1,4 கிளைகோசிடிக் ஆக்சைடு லிங்கேஜ் பாண்ட் இருக்கும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ சொல்றது, வித் அயோடின் அமிலோபெக்டின் ஃபார்ம்ஸ் கிவ்ஸ் எ பர்பிள் கலர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டார்ச்சில் இருக்கிற அமைலோஸ் வந்து அயோடினோட சேர்ந்து என்ன கலரை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் ப்ளூ கலர். ஸ்டார்ச்சில் இருக்கக்கூடிய அமிலோபெக்டின் வந்து அயோடினோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன கலரை சொல்லணும்? பர்பிள் கலரை சொல்லணும். அதுக்கு அடுத்தது செல்லுலோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிளான்ட்டோட செல்லு வால்ல மேஜராக இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ஸ் இந்த செல்லுலோஸ். காட்டன் இஸ் பியூர் செல்லுலோஸ். காட்டன் வந்து பியூர் செல்லுலோஸ். இது ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் கிவ்ஸ் பீட்டா டி குளுக்கோஸ். ஸோ வந்து பீட்டா 1,4 கிளைகோசிடிக் பாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் செயின் பாலிசாக்கரைட். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் செயின் பாலிசாக்கரைட். ஹியூமன் cannot யூஸ் செல்லுலோஸ். ஏன் அப்படின்னு கேட்பாங்க. பிகாஸ் அவர் டைஜஸ்டிவ் சிஸ்டம் do not contains that necessary enzyme that can hydrolyze cellulose. அதாவது செல்லுலேஸ் அப்படிங்கிற என்சைம் இல்லை. அப்புறம் யூஸ் இன் த மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் பேப்பர், செல்லுலோஸ், கன் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 மார்க் கொஸ்டின். நைட்ரேட்டட் எஸ்டர் ஆஃப் செல்லுலோஸ், இட் இஸ் எ கன் காட்டன். இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த செல்லுலோஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்த பாலிசாக்கரைடு வந்து கிளைகோஜன். கிளைகோஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் இன் அனிமல்ஸ். இதை வந்து அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். இது கிளைகோஜன் வந்து நம்ம உடம்புல அனிமல்ஸோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்டார்ச்னு எதை சொல்கிறோன்னா கிளைகோஸை சொல்லலாம். இப்போ ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் இன் அனிமல்ஸ் லிவர் அண்ட் மசில்ல இருக்கு. ஸோ இது அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிம்பிள்ஸ் அமிலோபெக்டின் ஸ்ட்ரக்சர். அமிலோபெக்டின் என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமோ அந்த பிரான்ச்டு செயின் ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்கும். ஸோ எக்ஸசிவ் குளுக்கோஸ் இன் த பாடி ஸ்டோர்ட் ஆஸ் இந்த இது வந்து எக்ஸசிவ் குளுக்கோஸ் இன் த பாடி ஸ்டோர்ட் ஆஸ் கிளைகோஜன். இப்போ நம்ம அந்த பாலிசாக்கரைட்ஸ் பார்த்துட்டோமா? என்னென்ன பாலிசாக்கரைட்ஸ் பார்த்துருக்கோம்? கிளைகோஜன் அது பார்த்துருக்கோம். அப்புறம் வேற என்ன பார்த்துருக்கோம்? ஸ்டார்ச் பார்த்துருக்கோம். அதிலே அமிலோபெக்டின் பார்த்துருக்கோம். அப்புறம் செல்லுலோஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் பாலிசாக்கரைட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும். ஸ்டார்ச் சொல்லணும், செல்லுலோஸ் சொல்லணும், ஸ்டார்ச்சில் இருக்கிற அமிலோஸ் சொல்லணும், அமிலோபெக்டின் சொல்லணும், அதுக்கப்புறம் கடைசியாக கிளைகோஜன் சொல்லணும். சரிங்களா? இதுலேயே வந்து ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிலோஸ் வந்து அயோடினோட என்ன கலரை கொடுக்கும், அமிலோபெக்டின் வந்து அயோடினோட என்ன கலரை கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டார்ச்சில் 2 சோர்சஸ் இருக்கு. என்னென்ன? அமிலோஸ், அமிலோபெக்டின் அப்படிங்கிறது. பிளான்ட் செல்வாலோட மேஜர் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்பாங்க, செல்லுலோஸ். ஸோ அதுக்கப்புறம் கன் காட்டன் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க, இட்ஸ் நைட்ரேட்டட் எஸ்டர் ஆஃப் செல்லுலோஸ். அனிமல் ஸ்டார்ச் எது அப்படின்னு கேட்பாங்க, இட்ஸ் எ கிளைகோஜன். கிளைகோஜன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க, லிவர் அண்ட் மசில். சரிங்களா? சரி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இதுதான் பாலிசாக்கரைட். தேங்க்யூ.